வணக்கம். பொதுவாவே திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்தில காலையில சுப்ரபாதம் பாடுவாங்க. அந்த சுப்ரபாதம் கேட்டு தான் அவர் துயில் எழுவாரு. ஆனா, இந்த மார்கழி மாதம் மட்டும் வைணவ தலங்கள்ல அனைத்து ஆலயங்கள்லயும் திருப்பாவை பாடப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னா, 12 ஆழ்வார்கள்லேயே ஒரே ஒரு பெண் ஆழ்வாரான ஆண்டாள் பெருமாள் மீது கொண்ட தீவிர பக்தியின் காரணமாக அவர பத்தி திருப்பாவை என்று சொல்லப்படுகின்ற 30 பாசுரங்கள பாடினாங்க. இந்த பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில பெருமாள் ஆண்டாள் மீது தன் மீது வைத்துள்ள தீவிர பக்தியின் காரணமாக அவரை தன்னுடைய திருவடிகளை இணைத்துக் கொண்டார். அதன் காரணமாக தான் இந்த மார்கழி மாதத்துல மட்டும் சுப்ரபாதத்துக்கு பதிலா ஏழுமலையான் ஆலயத்துல திருப்பதியில திருப்பாவை தான் பாடப்படுது. அதை கேட்டு தான் ஏழுமலையான் துயில் எழுகிறார். அதனால தான் அனைத்து வைணவ தலங்களிலும் திருப்பாவை என்பது மிகவும் புகழ்பெற்றதாக கருதப்படுகிறது. அதே நேரத்துல சிவ ஆலயங்கள்ல மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடப்படும். நன்றி, வணக்கம்.